என்னவென்றால், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மகிமை இன்றைக்கு நம் வாழ்க்கையின் மூலமாய் வெளியரங்கமாய் கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய பிரகாசம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து வர போகிறது எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, ஓசன்னா என்று சொன்னால் அந்த வார்த்தை எபிரேய மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அந்த ஓசன்னா என்றால் அந்த எபிரேய மொழியிலே அழகாய் அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், பாருங்க, என் தேவன் என்னை காப்பாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. என் மீட்பர் என்னை மீட்க வேண்டும். ஹல்லேலூயா. என் இரட்சகர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பல அர்த்தங்கள் ஒரே தன்மையில் அந்த ஓசன்னா என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தையில் காணப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மகிமை நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் மீட்கவோ, தூக்கிவிடவோ, சிறையிருப்ப மாற்றவோ எது உதவி செய்ய வேண்டும் முடியும் என்றால் கர்த்தரின் மகிமையினால் மாத்திரமே. எனக்கு அன்பானவர்களே, அவருடைய மகிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு வெறும் கையோடு நீங்கள் போகிறது அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு வெறும் கையோடு கூட நான் போகிறது அல்ல. தேவனுடைய அந்த பிரசன்னம் இன்றையிலிருந்து என்னை நடத்த அல்ல, என்னை சுமக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தியது, உங்களை தாங்கியது, உங்களை பலப்படுத்தியது, உங்களுடைய சோர்வை நீக்கியது. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய மகிமை, பாருங்க, நம்மளுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடியினால், துதி கணங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறபடியினால் அந்த பிரசன்னம் இன்றைக்கு நம்மை சுமந்து நடத்த போகிறது. இனிமேல் அவருடைய பலனே, அந்த பிரசன்னமே உங்களையும் என்னையும் நடத்த போகிறது. அன்பானவர்களே, எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மகிமை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த மகிமை என்றால் என்ன? குளோரி அப்படி என்றால் என்ன? பாருங்க, மகிமை என்றால் கடவுளுடைய ஒரு பிரசன்னம், அவருடைய ஒரு பிரகாசம், அவருடைய வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உள்ளதை அது உள்ளடக்கியது அந்த மகிமை. எனக்கு அன்பானவர்களே, அப்போ ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார் என்றால் அது எதை குறிக்கிறது என்றால், அங்கே காணப்படுகிற ஒரு மகிமை. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே காணப்படுகிற அந்த மகிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் முழுமையாய் ஆட்கொள்ள போகிறது. அவர் பிரசன்னம் பல காரியங்களை சாத்தியப்படுத்தி நம்மளை அருமையாய் நடத்த போகிறது. இருளாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அப்பாவுடைய பிரசன்னம் இந்த குருத்தோலை ஞாயிறிலே பரிபூரணமாய் இறங்க போகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே, ஓசன்னா என்றால் என்னை காப்பாற்ற வாரும், என்னை குழியிலிருந்து தூக்க வாரும், என்னை ரட்சிக்க வாரும், என் ரட்சகரே என்னை மீட்க வாரும். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவன் என்னை காப்பாற்ற இன்றைக்கு வருவார் என்று நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தை தட்டி நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், அவர் எப்படி வருவார் தெரியுமா? அவருடைய பிரசன்னம் போதும் உங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வெளிச்சம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உதிக்க போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு நான் அவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டுதான் போக போறேன் அப்படின்னுட்டு ஒரு சந்தோஷமாய் தேவ பிரசன்னத்துல வந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் சொல்ல முடியும், அவருடைய பிரசன்னத்திற்காக இன்னைக்கு நான் வாஞ்சிக்கிறேன்? ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும்
ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாது என்றால் அது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அந்த பிரசன்னம் நம் மத்தியிலே அளவிடப்படாமல் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சபையில் அவருடைய பிரசன்னம் எது இருக்குதோ இல்லையோ, யார் வராங்களோ வரலையோ, ஒருத்தருடைய பிரசன்னம் நம்மளை முழுவதும் நிரப்பி காணப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த பிரசன்னம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் பல்வேறு விதங்களுக்குள் கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேல் நீதியின் சூரியன் இன்றைக்கு உதிக்க போகிறார். எனவே உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற காரியங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரிருள்கள் எல்லாமே அவர் பிரசன்னத்தினால் விலகி ஓட போகிறது. இனி அதற்காக நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும்னு பிரயாசப்பட வேண்டாம். காரணம், அவருடைய மகிமை இந்த குருத்தோலை ஞாயிறிலே உங்களுடைய வேலையில, குடும்பத்துல, பிள்ளைகள்ல, சந்ததிகள்ல, ஊழியங்கள்ல எல்லாவற்றிலும் அந்த பிரசன்னம் இறங்கி கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் மேல் அவருடைய மகிமை உதிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல திரும்பி, உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல அந்த மகிமை உதிக்கும் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் படைத்த, பாருங்க, தேவன் அவர் படைத்த ஒவ்வொன்றிலும் அந்த மகிமை இருக்கிறதா அன்பானவர்களே. சங்கீதக்காரர் இப்படியா சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா. ஹல்லேலூயா. அவர் பாருங்க, தேவ பிரசன்னத்துல அவர் உட்கார்ந்த சங்கீத புஸ்தகத்தை அவர் எழுதும் பொழுது அவர் எப்படி விவரிக்கிறார் என்றால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறது, பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை நிறைந்திருக்கிறது என்று அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் வர்ணித்து எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆம், ஒவ்வொன்றும் அவர் உருவாக்கின ஒவ்வொன்றும் அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் அவர் சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். அவைகளை காட்டிலும் நீங்களும் நானும் தான் அதிகமாய் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரங்களோ, அப்படியாக கடலினுடைய ஆழமான காரியங்களோ எல்லாம் இந்த ஆகாய விரி அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறதாம். பாருங்க, பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை இருக்கிறதை அவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறதாம். இல்லைங்க, நீங்களும் நானும் தான் அதிகமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய மகிமையை அதிகமாய் நாம் தான் வெளிப்படுத்த வேண்டும். காரணம், நம்மேல் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். அந்த சுவாசம் ஒரு மகிமையை இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய மன அழுத்தம், உங்கள் பாரம், உங்க சஞ்சலம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைத்துட்டு ஒன்னே ஒன்னு தியானித்தால் போதும். உங்க வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, ஒரே விஷயத்தால் உண்டாகும். என்னன்னா, தேவனே என்னை காப்பாற்றும்படி, என்னை இருளிலிருந்து மீட்டெடுக்கும்படி, என்னை ரட்சிக்கும்படி, ஓசன்னா என்னை மீட்டெடுங்க ஆவியானவரே. எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேட்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ராஜாதி ராஜாவாக, அவர் கர்த்தாதி கர்த்தராக, அவர் சேனைகளின் தேவனாக, ஒரு மகிமையுள்ள தகப்பனாக, அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவரிடத்தில் உள்ளது. எனக்கு அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன், அப்பா கிட்ட இருந்து சிறந்த மகிமையும் சிறந்த கனமும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொண்டு போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கல, இது எல்லாத்தையும் விட அவர் பிரசன்னம் மேலானது. பக்கத்துல திரும்பி சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய மகிமை கர்த்தர் இன்னைக்கு வெளியரங்கப்படுத்த விரும்புகிறார். அந்த அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில வர்றது முக்கியம் இல்லை, அதை தம்
பிள்ளைகள் எப்படி அதை வெளியரங்கப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இனி உங்களை நான் விசுவாசித்து சொல்றேன், இனி உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும், அந்த மாம்சமான எல்லாரும் தேவன் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் பிரத்யட்சமா பார்ப்பாங்க. தேவ பிரசன்னம் இவளோடு இருக்குது, இவனோடு இருக்குது, ஏதோ ஒரு பெரிய பலம் அவங்கள வழி நடத்துகிறது என்பதை நான் விசுவாசித்து சொல்றேன். உங்களோடு கர்த்தர் இருக்க போகிறதை உங்கள் எல்லைகளுக்குள்ளும் உங்களுக்கு வெளியே இருக்கிற சத்துருக்களும் மனிதர்களும் மாம்சமான யாவரும் சொல்லுவார்கள், உன்னை அவர் ஒருவர் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவர் நம்மோடு கூட இருப்பதுதான் நமக்கு பெரிய பலம். ஹல்லேலூயா. அவர் பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை சத்துருக்கள், அமலேக்கியர், பெலிஸ்தியர்கள் போன்ற எத்தனை இராணுவம் எழும்பற்றும், அவருடைய பிரசன்னம் இருக்கிற வரைக்கும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். அப்பாவுடைய பிரசன்னம் பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. பக்கத்துல திரும்பி, எது இருந்தாலும் எது போனாலும் உன்னை கடைசி வரைக்கும் பிரசன்னம் தான் சுமக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களை மூடியும். அப்படிப்பட்ட ஒரு மூடுகிற நிலைமை வந்தாலும் வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். பாருங்க, அநேகர் பச்சை பசேன்னு நீங்கள் மரத்தை பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற கனிகள் உங்களுக்கு தேவைப்படும், அதனுடைய விதைகள் உங்களுக்கு தேவைப்படும், அதனுடைய வளர்ச்சி உங்களுக்கு தேவைப்படும், அதனுடைய ஆரோக்கிய தன்மைகள் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா ஒரு மரத்துல இருந்து விழப்பட்டு காஞ்சி போன சில இலைகள் பாருங்க, அது யாருக்குமே தேவைப்படாது. ஆமென். எல்லாருக்கும் மரத்துல இருந்து கனிகள் வேணும். ஓ, அது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும். சிலர் வெயிலுக்கு ஒதுங்குகிற ஒரு குளிர்ச்சி, ஒரு அப்படியாக ஒரு வெப்பத்தை தணிக்கிற ஒரு சூழல்ல அதனுடைய எல்லாம் தேவைப்படுங்க. ஆனா எது தேவைப்படாது அப்படின்னா, அந்த மரத்திலிருந்து கீழே விழுந்து காஞ்சி போன இலைகள். அது இருந்தாலும் யாரும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அது பக்கம் அவருடைய நோக்கமும் போகாது. ஆனா நான் இயேசுவின் நாமத்துல சொல்லுகிறேன், உலகத்திற்கு தேவை ஞானம் உள்ளவர்கள், உலகத்திற்கு தேவை அறிவுள்ளவர்கள், உலகத்திற்கு தேவை செல்வாக்குள்ளவர்கள், உலகத்திற்கு தேவை அழகுள்ளவர்கள். ஆனா இன்றைக்கு நம்மளுடைய இலைகள் அது அப்படியே மரத்திலிருந்து பிடுங்கப்பட்டு ஒரு காஞ்சி போன ஒரு நிலையில யாருக்கும் உதவாமல் அதே மரத்தின் நிழலிலே காணப்பட்டாலும், கொட்டி கடந்தாலும், அந்த காய்ந்து போன இலைக்காக தெய்வ பிரசனம் இன்னைக்கு வேலை செய்யும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னவென்றால், நீங்களும் நானும் தான் யாருக்குமே தேவைப்படாத ஒரு காய்ந்து போன இலை இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு மகிமையை தர விரும்புகிறார். ஆமென். மரித்ததை உயிரோடு எழுப்புறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். மரித்த நம்மளுடைய நிலைமைகளை, ஆசீர்வாதங்களை, எதிர்காலத்தை, நன்மையை அப்பா இன்னைக்கு அவருடைய மகிமையினால் நிரப்ப போகிறார். நான் சொல்லுகிறேன், அவர் மகிமை உங்களை வாழ வைக்கும். அவர் மகிமை உங்களை சீர்குலைந்த நிலையை மாற்றும். அவருடைய மகிமை உங்களை ஆரோக்கியமாய் எழும்ப வைக்கும். அவர் மகிமை உங்களைத்தான் நடத்த ஆரம்பிக்க போகிறது. அந்த மகிமை யாருக்கு தேவை என்றால் உங்களுக்கு தேவை. எனக்கு அன்பானவர்களை, எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். பாருங்க, அந்த மகிமை ஜெயத்துக்கு நேராக நம்மளை நடத்த போகிறது. அந்த மகிமை கனமுள்ள பாத்திரமாக இன்னைக்கு நம்மளை மாத்த போகுது. அந்த மகிமை இந்த பூமியிலே ஒரு பெரிய சாட்சியாய் நம்மளை நிறுத்த போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
எஸ், அந்த மகிமை நம்மளை ஜெயத்திற்கு நேராய் நடத்த போகுதுங்க. அந்த மகிமை நம்மளை சாட்சியாய் நிறுத்த போகுது. அந்த மகிமை நம்மளுடைய கனவினங்களை மாற்றி கனமுள்ள பாத்திரமா நம்மளை மாத்த போகிறது. இது வரைக்கும் உங்கள் கண்கள் பாருங்க, உங்களுடைய கண்களே உங்கள் மேல் இருக்கும் மகிமையை பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. காரணம், உங்களுடைய இருளான பாதைகள் எல்லாம் இன்றிலிருந்து வெளிச்சமாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, உங்களை தொடுகிற அவருடைய பிரசன்னத்தின் மகிமை உங்களை பிரகாசிக்க வைக்க போகிறது. ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும் அப்படின்னு நினைச்சவங்களை கர்த்தர் அவங்களுடைய கனவீனங்களை மாற்றினதை நினைவு கூறுங்க. அவங்களுடைய அப்படியாக பிடுங்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சீர்குலைந்த நிலைமையில் இருந்த அந்த ஸ்திரீயை கொஞ்சம் யோசித்து பாருங்க எனக்கு அன்பானவர்களே. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமாவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய தொடுதலே நம்ம மேல இன்னைக்கு வரப்போகுது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில எத்தனையோ ஸ்திரீகள் உட்கார்ந்து செய்தியை கேட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கண்கள் எந்த ஸ்திரீ மேல போச்சு தெரியுமா? பாருங்க, 18 வருஷம் இருந்தாலும், எத்தனையோ வருஷம் ஆனாலும், அந்த அப்படியாக அவளுடைய முதுகு தண்டு வளைந்த நிலையிலே காணப்பட்ட ஒரு ஸ்திரீ. என்னுடைய நிலைமை மாறினாலும் மாறலனாலும் அவர் உபதேசிக்கிறத நான் போய் கேட்பேன்னு சொல்லி அப்படியாக சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கூனியா இருந்த ஒரு ஸ்திரீ அப்படியாக அவருடைய பேச்சு அற்புத விதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவரே அங்கே எத்தனை பேர் இருந்தாலும் கூப்பிட்டு வாமான்னு சொல்லி அப்படியாக இயேசுவே அவருடைய தொடுதலினால் அந்த ஸ்திரீயை தொட்டு அப்படியாக அந்த பொல்லாத ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலை செய்து அவளை எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணின அந்த மகிமை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்துல கர்த்தருடைய தொடுதல் இன்னைக்கு வேணும், எந்தெந்த பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தருடைய தொடுதல் வேணும், எந்தெந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய தொடுதல் வேணும், என்னென்ன வாழ்க்கையில கர்த்தருடைய தொடுதல் வேணும், எந்தெந்த குடும்பங்கள்ல கர்த்தருடைய தொடுதல் வேணும், எந்தெந்த ஊழியங்கள்ல கர்த்தருடைய தொடுதல் வேணும். கர்த்தருடைய தொடுதல் இன்னைக்கு உங்களை தொடும். அந்த தொடுதல் உங்களை மாற்றும். அது உங்களை சீர்குறைந்த நிலையை சீரமைக்கும். அது கனவீனங்களை சரிப்படுத்தி கனமுள்ள பாத்திரமாய் மாத்த வைக்கும். அந்த மகிமை இன்னைக்கு உங்க வாழ்க்கைக்குள் கிரியை செய்யும். எத்தனை பேர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களோடு தேவன் இருக்கிறார் என்று மற்றவர்களும் சேர்ந்து கொள்வார்கள் அன்பானவர்களே. காரணம், அன்றைக்கு ஆசாவோடு கர்த்தர் தேவன் இருக்கிறார் என்று பலரும் வந்து மக்கள் சேர்ந்து கொண்டார்கள். எஸ், அந்த மகிமை உங்களோடு கூட இருப்பதை உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய உறவினர்கள் கூட வந்து நீங்கள் சொல்வதை கேட்டு அந்த ஐக்கியத்தில் இணைக்கப்படுவார்கள். காரணம், உங்களை நடத்துகிற அந்த மகிமை உங்களை செவ்வையான பாதையில நடத்தும். ஹல்லேலூயா. இனி கொடுமை உங்கள் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உங்கள் எல்லைகளில் கேட்கப்படாது. எத்தனை பேரால விசுவாசிக்க முடியும்? இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, இனி கொடுமை என் வாழ்க்கையில வராது, இனி அழிவும் நாசமும் என் எல்லைகளில் கேட்கப்படாது. காரணம், இனி சூரியன் உங்களுக்கு பகலிலே வெளிச்சமா ஈராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உங்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை கொடுக்காமலும் இருந்தாலும் கர்த்தரே நமக்கு நெத்திய வெளிச்சமா இருக்கிறபடியினால், என் தேவனே உங்கள் தேவனே உங்களுக்கு மகிமையா இருக்கிறபடியினால் உங்கள் துக்கங்கள் முடிவுக்கு வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. என்ன விதமான துக்கம், என்ன விதமான மன அழுத்தம், என்ன விதமான காரியங்கள் வெளியே சொல்ல முடியாமல், ஐயோ என்னுடைய துக்கம் இப்படி மிஞ்சின துக்கமாய் மிஞ்சின பாரமாய் எனக்கு காணப்படுகிறது. நான் சொல்றேங்க, இன்னைக்கு அவருடைய பிரசன்னம் உங்க வாழ்க்கைக்குள் வரும்போது அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த மகிமை, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது அது என்ன செய்யும் என்றால், எந்தெந்த பகுதிகளிலே துக்கமாப்படுகிறீர்களோ அந்த துக்கங்களை எல்லாம் அது சரி செய்து அந்த துக்கங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு முற்றுப்புள்ளியா அவர் பிரசன்னம் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை மகிமை பெற்ற பல பரிசுத்தவான்கள், பல அம்மையார்கள் அவங்க வாழ்க்கையில பாருங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிரசன்னம் வரும் பொழுது தேவன் துக்கங்களுக்கு முடிவை கட்டும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துக்கத்தை வரச்செய்கிற காரியங்கள் வந்தாலும் அவர்கள் அதை குறித்து துக்கப்படாமல் அந்த மகிமை பார்த்து கொள்ளும் என்று விசுவாசத்தோடு கடந்து போவார்கள் என்பவர்களே. எஸ், அந்த பிரசன்னம் இன்னைக்கு நம்மளை வழி நடத்த போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவர் நினைத்தால் என் வாழ்க்கை மாறும். அவர் என்னை குறிச்சு நினைச்சாலே என் காரியங்கள் எல்லாம் சீரமைக்கப்படும். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய மகிமை துக்கத்தின் சால்வையை கிழித்து போடப்படுகிறது. ஒரு சந்தோஷத்தின் எல்லைகளுக்குள் அவர் மகிமை உங்களை கொண்டு போகும். எனக்கு அன்பானவர்களே, தயவு செய்து சத்தியத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே காணப்படுகிறது. நம்மளை ஒரு சந்தோஷத்தின் எல்லைகளுக்குள்ளாக அவருடைய மகிமை நம்மளை கொண்டு போகிறது. அவர் அதற்காகத்தான் வந்தார், அதற்காகத்தான் பாடுபட்டார், அதற்காகத்தான் உயிர்த்தெழுந்தார், அதற்காகத்தான் இன்றைக்கு பேசி நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை சந்தோஷத்தின் எல்லைகளுக்குள் நம்மளை கூட்டி கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மோசே ஐயாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை ஒருவேளை என்னால் சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அதை தியானித்த பொழுதுதான் அந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. காரணம், ஆண்டவர் மோசே ஐயாவை பார்த்து சொல்லுகிறார், எகிப்தியர்கள் உங்களை பின்தொடர்ந்து வரும்படிக்கு அவனுடைய இருதயத்தை நான் தான் கடினப்படுத்துவேன் அப்படின்னார். தேவன் அந்த இடத்துல அவங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்துவது அவசியம் இல்லை. ஆனால் கர்த்தர், நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ இந்த இஸ்ரவேலர்களை இந்த எகிப்தியர்கள், இந்த பார்வோனும் ரதமும் குதிரை வீரர்களும் இராணுவங்களும் எகிப்திலிருந்து இவர்களை கடந்து இவர்களை திரும்ப அடிமைத்தனத்தில் கூட்டிட்டு கொண்டு போகும் மடிக்கு வரவழைத்தவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணணும்னு நினைத்ததும் கர்த்தர் தான். அப்போ தேவனுடைய எண்ணங்கள் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில புரியாது. எதுக்காக கர்த்தர் இதை செய்கிறார்? எதுக்காக இந்த பாதையை கர்த்தர் இப்போ திறக்கிறார்? பாருங்க, எதுக்காக சம்பந்தமே இல்லாத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகி போகுது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கைக்கு இது புரியாது. இப்போ கர்த்தர் மோசே ஐயா கிட்ட இது சொல்லும் பொழுது அவருடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? அவர் எதுக்காக பிரயாசப்பட்டார் தெரியுமா? அந்த மனுஷன் இந்த இஸ்ரவேலர் புத்திரர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவங்கள தேவனை ஆராதிக்கும்படிக்கு நான் கூட்டிட்டு போகணும் என்பதற்காகத்தான் அவர் முழுவதும் இரவு முழுவதும் இந்த விடுதலைக்காக கடவுள் என்ன சூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அரண்மனைக்கு போய் பேசும் பொழுது, வாதைகளினால் தேவன் நிரப்புவதற்கு அவருடைய கோலை பயன்படுத்தும் பொழுது அதிக பிரயாசப்பட்டிருக்கிறார் இந்த மோசே ஆரோன் என்கிற தேவ பிள்ளைகள். ஆனா கர்த்தர் இப்பொழுது சொல்றாரு, மோசே நீங்க கிளம்பி வர்றீங்க, நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை கிளம்பி வரவும் வைப்பேன் அப்படின்னும் பொழுது அடுத்த வார்த்தை பாருங்க, தேவன் சொன்னாரு, பார்வோனாலும் குதிரை வீரர்களாலும் இராணுவங்களினாலும் நான் மகிமைப்பட போகிறேன். என்னுடைய மகிமையை இந்த எகிப்தியர்கள் பார்த்து நான் கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். சில நேரம் நம்மளை விட நம் தேவன் வைராக்கியப்படுவார். அல்லேலூயா. நம்மளை விட நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் மகளை பேசிட்டியே, என் மகளை இப்படி பேசிட்டியே. பாருங்க, தேவன் நிற்பாருங்க. தேவன் நமக்காக வைராக்கியமாய் நிற்கிற இடங்கள் அவர் பேசினாதான் புரியும். அவர் இருக்கிறத உணர்ந்து அவர் நம்மளை நடத்துகிற விதத்தை உன்னிப்பாய் கவனிக்கிறவங்களுக்கு தான் புரிய வரும், மற்றவங்களுக்கு புரியாது. ஆனா கர்த்தர் பாருங்க, எகிப்தியர்கள் பார்க்கணும், என் மக்களை நான் வழி நடத்துகிறேன், என் மகிமையா அந்த எகிப்தியர்கள் பார்க்கணும். எனவே அவனுங்களை இருதயத்தை கடினப்படுத்தி அவளை திரும்பவும் இஸ்ரவேலை பிடிக்கும்படி அவளை எழுப்பி அவளை கடினப்படுத்தி அவளை எழுப்புவேன். ஆனால் முடிவிலே நான் மகிமைப்படுவேன் மோசே என்று சொல்லி கர்த்தர் பேசினார். பாருங்க,
அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் வேதாகமம் சொல்லுகிறது, அது வரைக்கும் இஸ்ரவேலருக்கு முன்பதாக நடந்து போன தேவதூதன் அவர் நின்று இஸ்ரவேல் மக்களுக்கு பின்பதாக வந்து நடந்தார். அது என்னவென்றால், முன் இருந்த அந்த மேகஸ்தம்பம் விலகி இஸ்ரவேலர்களுக்கு பின் வந்து நின்றது. அந்த மேகஸ்தம்பம் தான் மகிமை. அந்த மகிமை பாருங்க, இதுவரைக்கும் நம்மளை நடத்தியது, ஆனா முன் சென்று நம்மளை இனி சுமக்க போகிறது. அதே சமயம் அந்த மகிமை நமக்கு பின் வந்து நின்று நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணின சத்துருவா இருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வைராக்கியப்பட்டு அவர் மகிமைப்படும்படி, இந்த பிள்ளைங்க என்னுடைய பிள்ளைகள், இவ்வளவு நாள் நீ ஒடுக்குனியான்னு சொல்லி கர்த்தர் வைராக்கியப்பட்டவருடைய மகிமைகள் வேலை செய்வதை இனி பார்க்க போகிறீங்க. அந்த மேகஸ்தம்பம், முன் இருந்த ஸ்தம்பம், அந்த மகிமை பின்னாடி வந்து பாதுகாத்த பொழுது அந்த எகிப்தியர்கள் மாண்டார்கள். அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இப்படி வைராக்கியமா இவங்களுக்காக பாதுகாக்கிற இந்த தேவன் 420 வருஷம் அமைதியா இருந்தார், இவங்களுக்காக எழுந்தருளினாரே, இனி நாமெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது என்று ஆழ்கடலிலே தள்ளப்பட்டு அமிழ்ந்து போனார்கள். அன்பானவர்களே, ஆம், அந்த மகிமைதான் இனி நம்மளை காப்பாற்ற போகிறது. அந்த மகிமைதான் இனி கடக்க முடியாத பாதைகளை கடக்க வைக்க போகிறது. அந்த மகிமைதான் இனி இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்க போகிறது. அந்த மகிமைதான் நம்மளை வனாந்தரத்திலும் குறைவில்லாமல் நடத்தவே போகுது. அந்த மகிமைதான் முடிவு வரைக்கும் நம்ம கூடவே நிற்க போகிறது. இன்றைக்கு உங்களை சுமக்கும் மகிமை முன் நிற்கும், அதே சமயம் பின்பக்கமாய் வந்து நின்று உங்களை அழகாய் கரவலாடுகளைப் போல் மெதுவாக நடத்தினாலும் அந்த பிரசனம் உங்களை விட்டு விலகாமல் உங்களுக்கு துணை நின்று கர்த்தர் உங்களை அருமையா நடத்த போகிற நாட்களுக்குள் சபை வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய மகிமை எத்தனை பேருக்கு தேவை? ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மோசே என்கிற அந்த தெய்வ மனுஷன் ஓரேப் என்கிற அந்த பர்வதத்திலே வந்த பொழுது ஒரு மகிமையை அவர் பார்த்தார். அப்படியாய் முச்செடி அக்னியில ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கும் காட்சி. நான் சொல்றேன், அதுதான் முதலாக மோசே என்கிற தெய்வ மனுஷன் பார்த்த ஒரு மகிமை. அந்த மகிமையினால் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. ஹல்லேலூயா. எலியா என்கிற ஒரு தெய்வ மனுஷன் அதே ஓரேப் என்னும் பர்வதத்திலே கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அந்த தேவ மனுஷனுடைய காதுகள்ல விழுந்த பொழுது அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நாளும் அவருடைய ஊழியங்களிலே ஒரு மாற்றம் உண்டானது. சவுல் என்கிற ஒரு ஞானவான் தமஸ்குவிலே கடந்து போகும் பொழுது ஒரு பேர் ஒளி என்கிற ஒரு மகிமை குதிரையின் மேல் கடந்து வந்து கொண்டிருந்த சவுலின் மேல் வரும் பொழுது அந்த பேர் ஒளி என்கிற ஒரு மகிமை சவுல் வாழ்க்கையில வந்த பின் அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. அல்லேலூயா. இன்றைக்கும் அன்றைக்கு மோசே ஐயாவை சந்தித்த மகிமை, அன்றைக்கு எலியா என்கிற தெய்வ மனுஷனை சந்தித்த மகிமை, அன்றைக்கு சவுல் என்கிற கடினமுள்ள இருதயமுள்ள அப்படியாக இருந்த மனிதன் வாழ்க்கையை மாற்றியது போல இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவருடைய மகிமை சில காரியங்களை மாற்ற இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசமாய் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த மகிமை உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு வரும். அந்த மகிமை உங்களை தலையை நிமிர பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இஸ்ரவேலர்களை காத்த அந்த நிழல் இனி உங்களோடு கூட வரும். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அந்த மேக ஸ்தம்பம் அவங்க மேல காணப்படுகிறதோ, ஒரே இடத்துல நிற்கிறதோ, அவர்கள் பிரயாணப்பட மாட்டாங்க.
அந்த மேகம் அப்படியே பொறுமையாய் மூவ் ஆகும் பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்களுடைய 30 லட்சம் பிள்ளைகளும் அப்படியாக பிரயாணப்படுவார்கள். பாருங்க, அந்த மேக ஸ்தம்பம் அப்படியாக அந்த பிரசனம் வரலன்னா அவங்களால டிராவல் பண்ணாம உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னல் அதான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய மகிமை நமக்கு முன்னாடி போகும். அன்பானவர்களே, தேவனுடைய மகிமை உங்களை உயர்த்தும். அவர் பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்னுடைய மீட்பர் என்னை காப்பாற்றுவார். எத்தனை பேரால சொல்ல முடியும்? காப்பாற்றப்பட முடியாத நிலைக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் அந்த தாவீதின் குமாரனாகி அந்த வேரிலிருந்து தோன்றின நம்முடைய தேவன், ஓசனா என்று அன்றைக்கு ஸ்திரீகளால் புகழப்பட்ட அந்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னை காப்பாற்ற நம்முடைய சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மளை காப்பாற்ற போகிறது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனம். 1 நாளாகமம் 14, 16, 17 வசனம். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்த போது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். யாருக்கு பயப்படுகிற பயம்? கர்த்தர். கர்த்தர் அவரோடு இருப்பதை திரும்ப வாசிங்க. அவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வர பண்ணினார். ஆமென். அவருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். தாவீது எப்சியோடைய தம்பி இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன். அங்க தாவீது என்று அவங்க படிக்கும் போது தெரியாம அவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதாகமத்துல ஒவ்வொரு வார்த்தையும் நாம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நாம் சிறந்த கணங்களை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் மேல் இருந்த அந்த மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதினுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவியது. அதை செய்தவர் கர்த்தர். ஆனா இதுல ஒரு வார்த்தை இருதயத்தை ரொம்ப தொட்டது. என்னன்னா, அவருக்கு பயப்படுற பயத்தை எல்லா ஜாதிகளின் மேலும் கர்த்தர் வர பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலை சவுல் ஆளும் பொழுது சவுல் தான் இருக்கிறதுலே உயரமானவர். எனவே சவுலை தேவன் தள்ளினதுக்கு அப்புறம் ஆண்டவர் யார் அந்த பிளேஸ்க்கு அந்த கிங்கா பொசிஷனை உட்கார வைப்பார்னு இஸ்ரவேல் ஜனங்க எதை பார்த்தாங்கன்னா, ஓ, சவுலை விட அப்ப உயரமான ஒரு ஆளுதான் என் கர்த்தர் கொண்டு வந்து அப்படியாக சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளும்படி கர்த்தர் வைக்க போறார். பார்த்தா அதுக்கு அப்படியே உல்டாவா ஆப்போசிட்டா இருக்கிறதுலயே குள்ளமா ஒரு சிறியவனாகிய தாவீத ஆண்டவர் அந்த சமஸ்த இஸ்ரவேலையும் வந்து உட்கார வைக்கிற அந்த அனுபவம் இருக்கு பாருங்க. அது கூட இல்லைங்க, வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு சாதாரண தாவீதை பார்த்து எல்லா ஜாதிகளும் பயப்படும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தாராம். ஏன் அப்படின்னா, தேவனுக்கு தெரியும் இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனாக காணப்பட்டாலும் குடும்பத்திலே அற்பமாய் இவர் காணப்பட்டார். தன்னுடைய சந்ததிகளிலே தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் காணப்பட்டார். அப்பா இருந்தும் மற்ற பிள்ளைகளை காட்டிலும் இந்த பிள்ளை ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே வளர்க்கப்பட்டது என்று கர்த்தருக்கு இந்த தாவீதினுடைய தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் கர்த்தருக்கு நல்லா தெரியும். நான் அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது, என்ன ஆண்டவர் எனக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, நான் உங்களை தேடிக்கிட்டே இருக்கேன். இல்ல, உனக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறது. உங்ககிட்ட அவர் பேசுறது உனக்கு புரியலதுனால, தெரியாததுனால உனக்கு அப்படி புரிய வரும். ஆனால் கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுவார். கர்த்தர் செய்யறாரு. தாவீதை பார்க்கிற எல்லா மனுஷனும் பயப்படணும். அப்ப என்ன பண்ணணும்னா, கர்த்தர் யோசித்தார், என் மகிமையை தாவீதின் மேல நான் வைக்க போகிறேன். அந்த மகிமை தாவீது மேல வரும் பொழுது, தாவீதுக்கு விரோதமா எழும்புற சத்ருவா இருந்தாலும் சரி, கூட இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, சந்ததியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி,
தாவீதை பார்க்கும் பொழுது ஒரு படபடப்பு, ஒரு பயம், அந்த மனுஷன் தேவ மனுஷன்ற ஒரு நடுக்கம் உண்டாகணும்னு சொல்லி கர்த்தர் சாதாரண ஆடு மேய்த்த அந்த தாவீதை தேடி போன அந்த மகிமை அவர் தலையை உயர்த்தியது. என அன்பானவர்களே, ஹல்லேலூயா! ஒரு மகிமை அன்னைக்கு தாவீதை தேடி போனது. அந்த மகிமை தான் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. யாருமே நினைச்சு கூட பார்க்கல ஒரு நாள் இந்த பையன் இஸ்ரவேலுடைய சமஸ்த ராஜ்யத்தையும் ஆளுவான்னு சொல்லி ஒருத்தர் கூட யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருந்த சாதாரணமான ஒரு மனுஷனை தேடி அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் வந்த அந்த மகிமை உடனடியாய் வேலை செய்யவில்லை என்றாலும் அந்த மகிமை சரியான காலத்திற்குள் இந்த வாலிபனை கொண்டு வரப்பட்டு எல்லா ஜாதிகளும் இந்த மனுஷனை பார்த்து பயப்படும்படிக்கு கர்த்தரை கிரியை செய்த அனுபவம் தான் மகிமை. என அன்பானவர்களே, ஹல்லேலூயா! பாருங்க, சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறார். நல்ல கவனிங்க, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் தாவீதுக்கு சத்துருவா இருந்தது யார் என்றால் தன்னுடைய சொந்த குடும்பம், தன் சொந்த சகோதரர்கள், இன்னும் மேல சொல்லணும்னா தன்னுடைய மாமனாராகிய சவுல். எல்லாம் அவங்க எல்லாம் ஒரே குடும்பமாய் வரப்பட்டதனால் இவங்க தான் அவருக்கு சத்ருவா இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் நினைக்கிறார், இல்ல தாவீது, உனக்கு இன்னும் சத்துருக்கள் அதிகரிக்கவே பண்ணுவேன். அவங்க இருதயத்தை இன்னும் நான் கடினப்படுத்துவேன், இன்னும் உனக்கு விரோதமா அவங்க எழும்ப நானே பண்ணுவேன். அப்படின்னும் போது நான் எப்பயும் சொல்ற மாதிரி மாம்சீக சிந்தை புரியாது. ஆனா சம்பந்தமே இல்லாமல் சத்துருக்கள் பெருகினாங்க. கொகையா மாறுறாரு, நிம்மதி போன மாதிரி ஒரு லைன் வருது, அவருடைய வாழ்க்கை காணப்படுது. ஆனாலும் இஸ்ரவேல் சமஸ்த புத்திரர்களும் தேவன் உட்கார வைக்கும் பொழுது பெரிய எதிரிகளாக இப்ப யார் இருக்காங்கன்னா பெலிஸ்தியர்கள். அல்லேலூயா! அந்த பெலிஸ்தியர்கள் இந்த தாவீதை அந்த கோலியாத்தை வீழ்த்தினதுல இருந்தே ஒரு பெரிய கங்கணம் கட்டிட்டு இந்த மனுஷன் இந்த வாலிபனை விட்டு வைக்கவே கூடாதுன்னு சொல்லி நேரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கரெக்ட் டைம்ல இஸ்ரவேலுடைய ராஜாவாக ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைக்கும் பொழுது இப்போ ஒரு பெரிய இராணுவத்தோடு கூட தாவீதை எதிர்க்கும்படி அவருக்கு கிளம்பி வராங்க. நல்ல கவனிங்க அன்பானவர்களே, அந்த தாவீது கேட்டார், ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக நான் போகலாமா? அல்லேலூயா! நான் போனா என் கையில அவங்கள நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் சொன்னாரு, தாவீது கேட்டார், சாரி. அப்ப கர்த்தர் சொன்னாரு, நீ போ, அப்படியாக உன் கையிலே நான் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார். அப்போ அவர்கள் சரியா பாளையம் இறங்கி இருந்த இடம்தான் பாகால் பிராசீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு. பாருங்க, அந்த இடத்துல அந்த பாகால் பிராசீம், நல்லா போனீங்க, அந்த பெயரே உங்களுக்கு புரியுது, பாகால். அல்லேலூயா! அப்படின்னா அந்த இடம் எப்பேற்பட்ட ஒரு காரிருள் சூழ்ந்த ஒரு இடம். அல்லேலூயா! நான் சொல்றேன், தேவன் நம்மளோடு கூட எங்க இருந்தாலும் அந்த இடம் அவர் மகிமையினால் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் எகிப்திலே யோசேப்போடு கூட இருந்தால் யோசேப்போடு கூட எங்க இருக்கிறாரோ அதுதான் நமக்கு முக்கியம். யோசேப்பு எங்க இருக்கிறார் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் எங்க நம்மளோடு இருக்கிறாரோ அந்த இருளை அவர் வெளிச்சமாய் மாற்ற அவரால் முடியும். இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல போனோம்னா, சிங்க கெபியில தானியேல் போடப்பட்டாலும் கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா! அப்படியாக அக்கினி ஜுவாலையில கொண்டு போய் சூளையில போட்டாலும் கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கிறது. எனவே எங்க தேவ பிரசன்னம் இறங்கும்னாலும் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையாய் மாறும். அத போல பாகால் பிராசீம் என்கிற இடம் முழு காரிருள் சூழ்ந்த இடம். ஆனால் கர்த்தர் எங்க தெரியுமா அந்த எதிரிகளை கொண்டு வராரு? பெலிஸ்தியர்களை இருதயத்தை கடினப்படுத்தி வா வா வான்னு சொல்லி அவனுங்க இடத்திற்கே அவங்களை கொண்டு வந்து கர்த்தர் பாருங்க தாவீதனுடைய கரத்திற்குள்ளாக அப்படியா இருந்த சத்துருக்களை கர்த்தர் அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய கையில ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுக்கும் போது வசனம் சொல்லுது, தண்ணீர்களை போல உடைந்து ஓடினார்கள்.
தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறத மாதிரி தேவன் அவருடைய கையில சத்துருக்களை அப்படியே உடைந்து ஓட பண்ணினால் அந்த இடத்திற்கு பாகால் பிரசிம் என்கிற பெயரையே அவர் கொடுத்தார். அப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிச்சம் சத்ருவா இருக்கிற ஏராளமா இருக்கிற ஒரு படை விரோதமாய் வந்தாலும் இந்த மனுஷன் அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்காம அந்த கூட்டத்தை இந்த மனுஷன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார் என்றால் தேவனுடைய மகிமை. எனக்கு அன்பானவர்களே, எஸ், அந்த மகிமை தான் இன்றைக்கு உங்களை நடத்த போகிறது. சில காரியம் நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது, சில காரியம் நம்மளை விட்டு போகுது, சில காரியம் நமக்கு புரியாத காரியம் நம்மளுடைய எல்லைக்குள் நடக்குது. ஆனா இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? கர்த்தர் ஏன் அவங்களை கடினப்படுத்துறார், ஏன் அவங்களை துரிதப்படுத்துறார், ஏன் இந்த காரியத்தை அவங்க அந்த நம்மளுடைய எல்லைக்குள் இருந்து அந்த காரியத்தை அவங்க ஸ்டெப் டவுன் பண்ணும்பொழுது கர்த்தர் ஏன் ஒப்பு கொடுக்கிறார்? நமக்கு சில நேரம் புரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஏதோ நன்மைக்காக பெரிய மகிமை நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படி, சிறந்ததை தரும்படி கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த மகிமை சாதாரணமாய் இருந்த ஒரு உதிரப்பட்ட ஒரு இலைய மாதிரி, காய்ந்து போன மாதிரி இலைய போல தான் குடும்பத்துல இருந்து அற்பமா எண்ணப்பட்ட தாவீதை தேடி தேவ பிரசனம் வரும் என்றால், அந்த பிரசனம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு பிரச்சனை தாண்டா தொடங்கிச்சு அப்படின்னு தாவீது கூட இருந்த சகோதரர்களோ இல்ல அவரோடு கூட இருந்த நண்பர்களோ கூட சொல்லி இருக்கலாம். பார், நீ மாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு எங்கேயோ இருந்த, ஆனா உன் மேல அபிஷேகம் என்னைக்கு ஒண்ணு வந்துச்சோ இன்னைக்கு கொகையா தூங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற உன் தேவனுடைய மகிமை இதுதானா சொல்லி அத்தனை பேர் பேசினாலும் அவர் அமைதியா இருந்தார். அவருக்கு தெரியும் அந்த மகிமை சத்துருக்களை எழுப்பல, சத்துருக்களுக்கு மேலா என் தலை உயர்த்தப்படுவதற்கு அந்த மகிமை வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை தாவீது நன்கு அறிந்தார். இன்றைக்கு நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி வருதா, உங்களுக்கு பிரச்சனை வருதா, உங்களுக்கு அப்படியாக உங்களுக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்புகிறாங்களா, உங்களை அவதூறு பேசுறாங்களா, இல்ல இல்ல இல்ல, அவங்களுக்கு மேலாக கர்த்தர் உங்களோடு இருக்கிறதை சாட்சியாய் நிரூபிக்க கர்த்தர் இன்னைக்கு கொகையா உங்களை கொண்டு போனாலும் அவருடைய மகிமை இஸ்ரவேல் சமஸ்தத்திலும் கர்த்தர் உங்களை உட்கார வைத்து அவரை மேன்மைப்படுத்தினது போல அந்த பிரசனம் உங்களை உயர்த்த ஆரம்பிக்கும். கர்த்தர் பாகால் பிரசிம் என்கிற இருள் சூழ்ந்த அவங்க இடத்திலேயே கர்த்தர் அவங்களை அப்படியாக தேவ மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கிறது போல கர்த்தர் ஆளுகிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தர் எதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார் என்றால் ஒரு பெரிய திட்டத்திற்காக. சாதாரணமாக நம்மை அப்படியே கூனி குறுகி போய் பாதாளத்தில் படுக்கை போடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. கர்த்தர் ஏதோ மிகச்சிறப்பான மகிமை அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யும்படி இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த பிரசனம் இன்னைக்கு வெளியரங்கப்பட போகிறது. இனி அந்த மகிமை நமக்குள்ளே இருக்க போகிறதல்ல, அது நம்மளை வெளியரங்கப்படுத்த போகிறது. நீங்க யார் என்பதை வெளியரங்கப்படுத்தும். அன்னைக்கு தாவீதே நினைச்சார், நான் சாதாரணமானவன், ஆனா ஒரு பள்ளத்தாக்குல பெலிஸ்தர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு மனுஷன் கர்த்தரை துக்கப்படுத்தும் பொழுது கோலியாத்துக்கு விரோதமாக எல்லாரும் அமைதியா இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் ஒருத்தனும் நிக்கல. ஆனால் ஒரே ஒருத்தரால் சும்மா இருக்க முடியல. அவர் வெளியே வந்து நின்னு கோலியாத்துக்கு முன்னாடி நான் ஜெயிப்பனான்னு தெரியல, ஆனா நீ பேசுறது என்னுடைய தேவன் சொல்லி நீ அசட்டை பண்ணுகிறது என்னுடைய தேவனை, அவர் சர்வ வல்லவர், அவருடைய மகிமை எப்பேற்பட்டது என்று சாதாரண ஒரு அப்படியாக ஒரு கல்ல போல இருந்த ஒரு மனுஷன் ஒரு பெரிய மலையை பார்த்து பேசுகிற விதமாக வந்து நின்னாலும் அவருக்கு தெரியும் நான் மாம்சத்துல ஜெயிக்க முடியாது, பட் பரவாயில்லை, ஆனா தேவனுடைய மகிமை நான் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஒரு மகிமை அவருக்குள்ள இருந்தது. அன்னைக்கு வெளியரங்கப்படுத்தப்பட்டது. அவருக்கே அன்னைக்கு தான் புரியும், ஓ இதுக்காக தான் தேவன் என்ன சூஸ் பண்ணாரா, இதுக்காக தான் தேவன் என்ன தேடி வந்தார், இதுக்காக தான் சாமுவேல் அனுப்பினாரா, இதுக்காக தான் சமஸ்த இஸ்ரவேலை என்னை உட்கார வைக்க போகிறார். எனக்கு அன்னைக்கு புரியல, ஆனால் ஒரு நாள் அந்த மகிமை வெளியரங்கப்படுத்தும் பொழுது புரிய வருகிறது, எஸ், தேவன் என்னை பெரிய திட்டத்துக்காய் அழைத்தார் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. சத்துருவை பார்த்து பேசுங்க, பாதாளத்தின் ஆவிகளை பார்த்து பேசுங்க, தோல்விகளை பார்த்து பேசுங்க. என் தேவன் என்னை எதற்காக அழைத்தார் என்றார், அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, அவருடைய நாமம் என் மூலம் வெளியரங்கப்படுவதற்காக, அவர் என்னை மேன்மைப்படுத்தும்படி, பரலோகமே என்னை கனம் பண்ணும்படி, சிறந்த பாத்திரமாக காய்ந்து போன இலைய போல இருக்கிற என்ன கர்த்தருடைய மகிமை என் வாழ்க்கையிலிருந்து வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் மகிமை வெளியரங்கப்பட போகிற நாட்கள், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கப்பட போகிற நாட்கள். கர்த்தருடைய அபிஷேகம் சவுல் மேல இருந்தாலும் அங்கே கோலியாத்தும் பெலிஸ்தர்களும் நிந்தித்த போது அவன் சும்மா இருந்தாங்க. ஆனால் ஒரு தாவீதால சும்மா இருக்க முடியல.
ஏன் தெரியுமா? அந்த மகிமை இனி நீ ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற வேணாம்ப்பா, உன்னுடைய சோதனை நாட்கள்லாம் முடிந்ததுன்னு சொல்லி கர்த்தர் அப்படியாக அவரை அரண்மனைக்குள்ள கொண்டு போய், அரண்மனைக்குள்ள இருந்து குகைக்கு கொண்டு போய், குகையில இருந்த நாட்டுக்கு கொண்டு வந்து அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி முறையாய் ஒரு பெரிய ஜெயம், பாகால் பெராசிம் என்கிற இருள் நடைந்த இடத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும்னு கர்த்தர் நிர்ணயித்தார். இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் நிர்ணயித்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த மகிமை உங்களை விட்டு விலகாமல் காத்துக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மகிமை பாருங்க, அன்றைக்கு மோசே ஐயாவை தேடி வந்துச்சு, எலியா ஐயாவை தேடி வந்துச்சு, ஓபேத் ஏதோம் வீட்டை தேடி மகிமை வந்துச்சு. ஆனா இவங்களை தேடி வந்த மகிமைய இவங்க எப்படி காத்து கொண்டாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு நிர்ணயித்து தோட்டத்தை கொடுத்து பண்படுத்து வாழு, இதுக்கு நீ காவல்னாயிரு, எல்லாம் ரைட். எல்லாத்துக்கும் மேலாக அந்த ஏதேன் தோட்டத்துல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் தாங்க நமக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நம்ம கூட இல்லைன்னு வைங்களேன், தேவனுடைய மகிமை தான் எல்லாத்துக்கும் தலை சிறந்தது. நான் முதல் முறையாக 2011 2010 இந்த ஆண்டல் எல்லாம் முதல் முறையாக கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கர்த்தர் காண்பித்தார். நம்மை சுற்றிலும் சபைக்கு வந்து தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், அது ஜெபிக்கல, அது வைராக்கியப்படல, அது ஒப்பு கொடுக்கல, அது அப்படியாக பன்றிகளை போல திரும்ப போய் சேற்றுல விழுகிறது, எது இருந்தாலும் அந்த மகிமை அவர்களை சூழ்ந்து இருப்பதினால் அவர்கள் தவறு செய்கிற போதிலும் அது தண்டிக்காமல் அந்த பிரசன்னம் அவங்களுக்காக காத்திருக்கும். இவர்கள் திரும்பவும் அவர்கள் உன்னதத்திற்குள் வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தவறு பண்ணும் பொழுது கூட நமக்கு தண்டிப்பு வராமல் அவருடைய பிரசன்னமே நமக்காக பரிந்து பேசும். ஹல்லேலூயா. எத்தனை இன்னைக்கு மோசே அப்படி என்னங்க தப்பு செஞ்சார் கொஞ்சம் யோசிப்பாரு. 40 வருஷம் பிரயாசப்பட்டாருங்க. மக்கள் கர்த்தரை இப்படி பேசும் பொழுது கோபப்பட்டு பேச வேண்டியதை பார்த்து, கட்டளையிட வேண்டியதை பார்த்து கோலை வச்சு கண்மலையை அடைச்சார். இது ஒரு பெரிய தப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு இது ஏன் பெரிய தப்பா கர்த்தருக்கு இருந்துச்சு தெரியுமா? மோசே இது 30 லட்சம் பேர் யார் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ பண்றியே அப்படின்னு கர்த்தர் இந்த மோசையை வைத்திருந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப மத்தவங்க பண்ணட்டும், ஆரோன் பாரு நீ இல்லைன்றதுனால ஒரு அப்படியே ஒரு கன்றுக்குட்டி செய்து கொடுக்கிற, அது தப்புதான். பட் இருந்தாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை மன்னிச்சு திரும்ப ஆரோனை சேர்த்து கொண்டு அவருடைய பிள்ளைகளை ஆசரித்து ஊழியத்தை கொடுத்தார். ஆனா மோசேயா பண்ற ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஆண்டவரையா ஹர்ட் பண்ணுது தெரியுமா? கர்த்தர் மோசேயாவை எந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வேற யாருன்னா பண்ணிருந்தா பரவாயில்ல, நீயே பண்ணிட்டியப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கோபம் அந்த இடத்துல காணப்படுது. இன்னைக்கு அந்த மாதிரி கர்த்தருடைய கோபம் நம்ம மேல வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னைக்கோ நம்ம இறந்து போய் அந்த இடத்துல புல்லு வந்து அதுக்கு மேல எத்தனையோ பாடிய அப்படியே பறி பண்ற ஒரு நிலையில காணப்பட்டிருக்கோம். ஏன் நீ தவறு செய்தாலும் ஒரு பிரசன்னம் நீ வேணும்னு பின்னாடி வருது தெரியுமா? அதுதான் தேவன் உங்களை வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட். ஆனா நம்ம கேவலமான ஒரு புத்தி அவருடைய பிரசனத்தை அழகு பார்க்கவோ அந்த பிரசனத்தை குறித்து தியானிக்கவோ இல்லாம அழிந்து போகிற குப்பைகளுக்காக நம்மளை இருதயம் ஓடிக்கிட்டே கிடக்கும்.
ஆனா அந்த நேரத்துல சத்துரு உள்ள பூந்து கொஞ்சம் உங்களதான் தேடல, விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன், அவன் நம்ம மேல கை போட அவர் விட்டுறாரா? இல்ல. ஏன்? அந்த பிரசன்னம், அந்த பிள்ளைங்க திரும்ப அந்த பரிசுத்தத்துக்குள்ள வந்துருவாங்கன்னு தேவன் அவங்களுக்காக காத்து கொண்டு இருப்பார். எனக்கு அன்பானவர்களே சொல்றேன், இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா கர்த்தர் அருவருக்கிற எதையும் போய் நேசிக்கவே நம்மளால முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு மகிமை தேடி வந்த அந்த பரிசுத்தவான்கள் எதை செய்வதற்கு தவறாமல் இருந்தாங்க அப்படின்னா, பெற்ற மகிமை என்னை விட்டு விலகிடக்கூடாது. அதுக்காக ராப்பகலா அந்த பரிசுத்தவான்கள் உழைத்தாங்க. என்னன்னா, நாம் பெற்ற மகிமை என்னை விட்டு விலகி போயிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இதற்காக இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறில நீங்கள் பிரயாசப்பட விரும்புறீங்க? நல்ல கவனிங்க. சாலமோன் கட்டின தேவாலயம் பெருசு, ஆசாரியர்கள் நிற்க முடியாமல் இருந்தது, அந்த மகிமை நிரப்பியது உண்மை. எண்ணிக்கை கடங்காத திரளான ஆடுகள், திரளான மாடுகள் பலி செலுத்தது உண்மை, கர்த்தருடைய மகிமை இறங்கினது உண்மை, எல்லாம் உண்மைங்க. ஆனா அந்த மகிமை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டானா? கொஞ்சம் போய் பாருங்க. அவன் அந்த மகிமைக்கு உண்மையா இல்ல. கர்த்தருக்கு தெரியும் நீ உண்மையா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் கர்த்தர் சாலமோனை ராஜாவாக தேடி வந்து சூஸ் பண்ணி உட்கார வச்சார். அல்லேலூயா. அந்த பதவிக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்டாங்க, அந்த இடத்திற்கு தாவீதுடைய பிள்ளைங்க எத்தனை பேர் பிரயாசப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் சாலமோனை கொண்டு வந்தாரு. அவனும் அந்த நிலைமையிலே அப்படியே கர்த்தரை துதித்து பலி செலுத்தி சபையில கர்த்தரை துதித்து ஆசாரியர்கள் நிக்க முடியாத அளவுக்கு சபைக்குள்ள மகிமை இருந்துச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில அந்த மகிமையை காத்து கொண்டானா பாருங்க. அல்லேலூயா. அவன் இருதயம் அந்த மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பல ஸ்திரீகளோடு அவன் காணப்பட்டதனால் அந்த ஸ்திரீகளுடைய உலக பாரம், உலக சாராம்சம் சாலமோனுக்குள்ளாக ஒட்டினது. எனக்கு அன்பானவர்களே, அதைத்தான் தேவன் சொன்னால், விசுவாசிகள் அவிவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. காரணம், நம்மை அறியாமல் அவர்களுக்குள் இருக்கிற உலக பாரம், அவங்களுக்குள் இருக்கிற உலகத்தின் சாராம்சம் நமக்குள் வரும் பொழுது நாம பெற்ற தேவனுடைய விலையேற பெற்ற மகிமை பெறும்போது விலையேற பெற்றதா இருக்கும், அதுக்கப்புறம் குப்பை மாதிரி நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். எனக்கு அன்பானவர்களே பாருங்க, கர்த்தருடைய மகிமை பெறது முக்கியம் இல்லைங்க, கர்த்தருடைய மகிமையை தக்க வைத்துக் கொள்றது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமையை பெறது முக்கியம் இல்ல தம்பி, கர்த்தருடைய மகிமையை தக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, நமக்கு நேரம் இல்லாதபடியினால் எல்லாவற்றையும் நாம் பார்க்க முடியவில்லை. எனவே அந்த மகிமை விலகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. இந்த உசியா ராஜா மரணம் அடைந்த ஒரு நாள் ஒண்ணு வந்துச்சு. கர்த்தர் அவன் மரணத்துக்காக வெயிட் பண்ணாருங்க. எதுக்கு தெரியுமா? சபைக்குள்ள தேவ பிரசனம் அன்னைக்கு இறங்க. அப்படி தியானித்த சபைக்குள்ள தேவ பிரசனம் இறங்க எதுக்கு உசியா ராஜா மரிக்கணும்? பாருங்க, தேவன் இருள்கள் இருக்கும் பொழுது அங்க பிரசனம் ஆட்கொள்ள முடியாது. இருள்கள், மக்கள் இருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தருடைய பிரசனம் எப்படி சபைக்குள் இறங்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிரசனம் எப்படி இஸ்ரவேல் தேசத்துல அன்னைக்கு இறங்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போ உசியா ராஜா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அப்படின்னா, இருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். எனவே நாட்டுல இருந்து, அந்த தேசத்துல இருந்து அந்த பிரசனம் போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு மனுஷன், ஏசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவரே ஆண்டவரே திரும்ப உங்க பிரசனம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரே ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டாருங்க. கர்த்தர் அந்த உசியா என்கிற இருளான மனுஷன் பூமியிலிருந்து அறுப்புண்டு போன போது கர்த்தருடைய மகிமை, இவர் சபைக்குள்ள போய் ஜெபம் பண்றார், அழுது ஜெபிக்கிறார், இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். என்ன? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற காட்சி ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். இதை பார்த்த உடனே சேராபீன்கள், அதாவது கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற சேராபீன்கள், கேருபீன்கள் பரலோக ராஜ்யத்துல உண்டு. அந்த
அந்த சேராபீன்கள் கர்த்தரை, சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் என்று அவருடைய நாமத்தை கொண்டு மகிமையை செலுத்திக் கொண்டே இருக்கும். அந்த சேராபீன்களும் ஒரு ஊழியங்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறது. பாருங்க, 6 செட்டைகள். ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார், அந்த சேராபீன்களுக்கு 6 செட்டைகள் இருக்கிறதாம். அதுல 2 செட்டையை எடுத்து தன்னுடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறது. அந்த 2 சட்டைகளை வைத்து தன் கால்களை மூடிக்கொள்ளுகிறது. மீதம் இருக்கிற 2 சட்டைகளை வைத்து பறந்து கர்த்தரை துதித்து சொல்லுகிறது, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று. அல்லேலூயா. இது சொல்லும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல திரும்பவும் கர்த்தருடைய மகிமை இறங்க ஆரம்பித்தது. திரும்ப காரிருள் இருந்த இடங்கள் எல்லாம் தெய்வ பிரசனம் இறங்கி அந்த தேசத்தை விட்டு இருள்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போனது. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஐயோ, நான் சாக வேண்டிய ஒரு ஆளு, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன். மகிமை வரும்போது நீங்க யார் என்பது உங்கள் ஆத்துமா ரிவீல் பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இப்போ சொல்லல, போயிட்டு அங்க போயிட்டு அழுது முடிது உங்க மகிமை இல்லைன்னு அழுகிறார். ஆனா எப்போ தாம் பண்ணின பாவத்தை ரியலைஸ் பண்றாரு தெரியுமா? ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள பேச்சு பேசுகிற இந்த கேவலமான ஜனங்கள் நடுவில் நான் வாசமா இருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள மக்களுக்கு நடுவில் நான் காணப்படுறேன். ராஜாவை என் கண்கள் கண்டதே, என் தேவனே என்னை மன்னியும் அப்படின்னும் பொழுது அங்கிருந்த ஒரு சேராபீன் போய் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை கொண்டு அவருடைய பறந்து அவருடைய வாயை தொட்ட பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி தன் உதடுகளினால் செய்யப்பட்ட பாவம் அந்த நெருப்பு தழலினால், அந்த சேராபீன்களினால் கழுவப்பட்டு அவருடைய பாவம் அப்படியே கழுவப்படும் பொழுது பாருங்க, தெய்வ மகிமை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மேல் இறங்கினது. நல்லா கவனிங்க, இதை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் தீர்க்கதரிசி தான். ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன தேவை தெரியுமா? அடிக்கடி ஊழியக்காரனுக்கும் விசுவாசிக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் என்ன தேவைன்னா, நீ யார் என்பதை அவருடைய மகிமை கூட இருக்கிறதுனால ஒரு சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. படகு நிரம்பி வழியத்தக்க இருக்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க போய்விடும். ஏன் தெரியுமா? அங்க எல்லாரும் பார்த்தது 2 படகு நிரம்பி இருந்த மீனை. ஆனா இவர் பார்த்தது, என் படகுல போய் இயேசு உக்காந்தாரே, என் படகு போய் ஆசீர்வதிச்சிருக்கிறாரே, இதுக்கு நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி, என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே, என்னை விட்டு போயிடுங்க. கர்த்தர் போல அந்த மகிமை நடத்த ஆரம்பிச்சது. ஏசாயா தீர்க்கதரிசி உதடுகள் கழுவப்பட்டது. அந்த மகிமை எனக்கு அன்பானவர்களே, அத சத்தியமா நீ ஒரு தடவை பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், மற்ற எல்லாமே உனக்கு குப்பையை போல காணப்படும், குப்பையை போல காணப்படும். இன்னைக்கு அநேக பேர், நான் பரலோகத்தை பார்த்தேன், நான் பரிசுத்தவான்களோட பேசினேன், எனக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார் அப்படின்னுவாங்க. அவங்க நார்மலா உலகத்துல செய்யப்படுகிற எல்லா ஆக்டிவிட்டிலும் அவங்க உள்ள இருந்துட்டு கரையாவாங்க. அதெல்லாம் சும்மா. அவர் மகிமையை பார்த்துட்டா, ஏசாயா தீர்க்கதரிசியா இருந்தாலும் அவர் சொல்லலாம், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் பாவம் செய்யறேன்னு சொல்லல, என்கிட்ட இன்னமும் ஒரு குறை இருக்கு, என் உதடுகளினால் நான் பேசுற கெட்ட வார்த்தை இந்த மகிமையை நான் பார்க்கறதுக்கு தகுதி இல்லைன்னும் போது, அந்த கெட்ட வார்த்தைகளை பேசுறியா, நான் உன்னை கழுவி சுத்தம் பண்றேன்னு ஒரு மகிமை வேலை செய்யும்னா, எப்படிங்க கரை உள்ளவனா இந்த பூமியில நம்மள அந்த மகிமை விலக்கி பாதுகாக்கிறது என்பதை யோசித்து பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பூமியில உங்களை படைத்து துன்மார்க்கனையும் உங்க கூட்டத்துல கர்த்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் சாயல் வரும் பொழுது நீ மகிமையை பெற்று நீ அதுல இருந்து விலக்கி காத்து கொள்ளுவை என்ற நம்பிக்கை கர்த்தருக்கு உன் மேல உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பாருங்க, அந்த பாவம் நிவர்த்தி ஆகும் பொழுது ஒரு மனம் பதறி அழ ஆரம்பித்தார். ஆமேன். நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மகிமை இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில வேணும்னு நினைக்கிறீங்க?
ஹல்லேலூயா. பாவம் அந்த மகிமையை இழக்க வைக்கும் என அன்பானவர்களே. இன்னொன்னு, அந்த அசுத்த வார்த்தைகள். நீ அசுத்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு மனுஷனா இருந்தி அப்படின்னா அந்த மகிமை உன்னை விட்டு விலகி போய்விடும். அந்த பிரசனம் உன் கூட இருக்காது. காரணம், அந்த மகிமைக்கு 100% பெர்ஃபெக்ட் ஆள் தேவை கிடையாது. ஆனா பெர்ஃபெக்ட் ஆக்கிக்க வேலை செய்கிறவன் தேவை. பாவமே செய்யாத நம்மளால இருக்க முடியாது. ஆனா பாவம் செய்தால் அவர் ஹர்ட் ஆவாரேன்னு தன்னை கட்டுப்படுத்தி கொள்றவன் கர்த்தருக்கு தேவை. தேவனுக்கு தெரியும், நீ காலையில பூத்து மாலையில வாடுகிற ஒரு புல்லை போல நாம் மனுஷர்கள் என்று தேவனுக்கு தெரியும். நான் சொல்றேன், அசுத்த உடடுகள் இன்னைக்கு உங்களுக்குள் இருக்கும் என்றால் அந்த மகிமையை கேளுங்க, கழுவி சுத்தம் பண்ணுங்க. அவரது அது உதடு மட்டும்தான். ஏன்னா தீர்க்கதரிசிக்கு என்ன ரொம்ப முக்கியம்? தான் வாய். அதுல இருந்து வரப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. அதுலயே ஒரு டிஃபால்ட்டா நீ தப்பு செஞ்சினா உன்னால எப்படி ஒரு நல்ல தீர்க்கதரிசியா வர முடியும்? கர்த்தர் அதையும் மன்னித்து சரிப்படுத்துகிறார். அதுக்காக உசியா சாக கர்த்தர் வெயிட் பண்றார். அதுக்காக இருள் பூமியில இருந்தாலும் அவர் மகிமை வர்றதுக்கு வெயிட் பண்றார். ஆனால் சபைக்குள் வந்த பொழுது தரிசனம் கொடுத்து அந்த தரிசனத்தின் மூலமா ஏசியா தீர்க்கதரிசியை சுத்தமாக்கி திரும்ப ஆலயங்களுக்குள் அவருடைய மகிமை உலாவியது. அந்த ஆலயம் தான் இன்னைக்கு உங்களுடைய சரீரம். அந்த முழங்கால் படியிடப்படுகிற அனுபவம் தான் உங்கள் ஆத்துமா. அந்த சேராபீன்களாக இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை நான் பேசலாம். ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஓசன்னா என்று சொல்லுகிற அந்த துதிக்கு பாத்திரராகிய அந்த தேவனை அசுத்த உதடுகளோடு அல்ல, சுத்த இருதயத்தோடு சுத்த உதடுகளோடு அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாய் காணப்படுங்க. அந்த ஒலிவ மலை பெத் பஹேயு என்கிற அந்த இடத்திற்கு வந்த பொழுதுதான் இயேசு சீஷர் 2 பேரை காட்டி சொன்னார், நீங்க போய் கிராமத்துக்கு போங்க, அங்க இருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு இருக்கிற ஒரு குட்டியையும் கட்டி இருக்கிறத நீங்க பாப்பீங்க, அவைகளை அவிழ்த்து கொண்டு வாருங்கன்னு கர்த்தர் சொன்னார். யாராவது ஏன்பா அவிழ்த்து கொண்டு போறீங்கன்னு கேட்டா, என் தேவனுக்கு இதை நான் கொண்டு போகிறேன்னு நீங்க அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அப்படின்னும் பொழுது தேவன் ஆட்டோமேட்டிக்கா அங்க முன்னாடி தரிசனம் கொடுத்துட்டார். எனவே அவங்களும் எடுத்துட்டு போங்கன்னு அனுமதிக்கும் பொழுது சீஷர்கள் அந்த கழுதையையும் அந்த குட்டியையும் கொண்டு வரும் பொழுது அதுக்கு மேல தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து அப்படியாக அவிழ்த்து சுத்தம் பண்ணி அந்த வஸ்திரத்தை போட்டு அவரை மேல உட்கார வச்சு சொன்னாங்க, அப்படியாக கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், முன் நடப்பார் பின் நடப்பாருமாகிய ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரை துதித்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், அந்த துதி அந்த புகழுக்கு ஒரு பாத்திரர் தான். ஆனா அவங்க பண்ண ஒஸ்டான திங்க நம்ம நிறைய டைம் தியானிக்கிறது இல்லை. மரக்கிளைகளை விரிச்சாங்கம்மா, ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கீழே போட்டாங்கம்மா, கர்த்தர் இவர்தான் தேவன், இவர்தான் நமக்காக கொடுக்கப்பட்ட மேசியா, இவர்தான் பண்ணாங்கம்மா. ஆனா அதே ஜனங்க தான் எங்களுக்கு இயேசுவை சிலுவையிலே அறையும் சொன்னதும் அவங்கதான். எங்களுக்கு பரபாச விடுதலை செய், இந்த இயேசுவை கொண்டு போய் சிலுவையில அடி. அதற்கு தெரியும், துதித்த ஜனம் தூஷிக்கிற ஜனமாய் அவங்களுடைய உதடுகளையே கர்த்தர் அன்னைக்கு கழுதையின் மேல் வரும் பொழுதும் பார்த்தார். அப்படியே சிலுவைக்கு அவரை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி, அவர் என்று சொல்லப்படவில்லை, அவன் இவன் சொல்லி என்னென்னமோ பேசி அந்த துதித்த ஜனம் தூஷிக்கிற ஜனமாய் தன் உதடுகளினால் அந்த மகிமையை இழந்து போனது. அல்லேலூயா. கழுதை மேல வருவார், அப்படியே உயர்த்துவோம், துதிப்போம், எல்லாம் நல்லது. ஆனா உதடுகளினால் அந்த மகிமையை அந்த ஜனங்க இழந்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனை ஓசனான்னு சொல்லி அவரை புகழ்ந்த அடுத்த சம்பவமே கர்த்தர் பெரிய துக்கப்படுற அளவுக்கு அவர் என்ன செய்தார் என்றால், பாருங்க, தேவனை நோகும்படிக்கு அவங்க சபைகளை
அப்படியாக புறாக்களை விற்கிற சந்தை கூட்டமாக மாற்றினார்கள். எனவே அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் யாவரும் வெளியே துரத்தி, காசுக்காரர்கள் பட்டு அப்படியாக அந்த பலகைகள், புறா விற்கிறவர்கள் எல்லாம் அந்த காரியத்தையும் போர்டையும் கவிழ்த்து போட்டு சொன்னார், என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும், ஆனால் நீங்களோ கள்ளர் குகையாக என் பிதாவுடைய சமூகத்தை மாத்திட்டீங்களேன்னு சொல்லி அங்கே கழுதையின் மேல உட்கார்ந்துட்டு வந்து அந்த இடம் சபை அப்படியாக உள்ள போகும் பொழுதே அவருடைய இருதயத்திற்கு விசனமா இருந்த காரியத்தை தான் துதித்த ஜனம் செய்து கொண்டிருந்தது. எனவே கர்த்தருக்கு நீ துதிக்கிறது முக்கியம் அல்ல, அவரை புகழ்வது முக்கியம் அல்ல, அந்த மகிமையை நீ எப்படி இழக்காமல் காத்து கொண்டிருக்கிறாய், அதுதான் முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இதோட பிரசங்கம் முடியலாம், ஆனால் மகிமை உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வராமல் அது பாதுகாத்து கொண்டே இருக்கும், உங்களை திரும்ப ஒரு பிரசனத்தில் கொண்டு வர. இன்னைக்கு சபைக்குள்ள புறாக்களை விற்கிற ஒரு கூட்டமாய், சந்தையாய் நாம் மாறிவிடாதபடிக்கு உண்மையுள்ள ஒரு தேவனை நாம் தொழுது கொண்டு அந்த மகிமையை இழந்திராமல் நாம் பாதுகாப்போம் என்றால், நமக்காக சிலுவையிலே பிரியமாய் ஏற்றுக்கொண்ட தேவன் அந்த மகிமையை நம்மளுக்கு இன்னைக்கு கட்டவிழ்க்க விரும்புகிறார்.